அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய கிருபாகடாட்சம் எனக்கு இருக்கு வரைக்கும் எனக்கு எரிபத துன்பம் நேராது விஷமும் பட வேண்டாம் நான் சொல்லுவது எல்லாம் அந்த ஆதி பரந்தாமனுடைய திருவடியை சொல்லுகின்றேன். அதான் உலக நீதி, அதான் உலக தர்மம், அதான் தர்ம வழி. அங்கே போற வழி அதர்ம வழி. மகனே பத்தி எரிகின்றது, தீக்கொண்டு மூட்டியதை போல் என் வயிறாகப்பட்டது பத்தி எரிகின்றடா. எப்படி என்றால் பெயரை சொல்லிவிடடா. 300 நாள் சுமந்து 10 பலவித வாதனைகள் பட்டு இந்த ஒரு பிள்ளை பெறுவது அவ்வளவு கடினமான இது. ஏனென்றால் முந்தின் தவம் கடந்து 300 நாள் சுமந்து தொந்தி வயிறு செருங்க தோகையால் உன்னை வளர்த்து அந்தி பொழுதுமாக உன்னை ஆராட்டி சீராட்டி பால் ஊட்டி தாள் ஊட்ட வளர்த்திருக்கக்கூடிய அன்னைக்கு நீ செய்யக்கூடிய கடமை இதுதான். உன்னுடைய அன்னைய தந்தையாருடைய பெயரை ஒரே ஒரு தரம் சொல்லிவிடா. தந்தையே அன்னையே 100 தரம் சொல்றேன். இரணியன் 100 தரம் சொல்லுவேன். ஆனா இரணிய நமா என்று சொல்ல மாட்டேன். ஓ நமா இதெல்லாம் சித்திருக்கு. கவலைப்பட வேண்டாம், எதுக்கும் அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எல்லாம் இறைவனா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி இருக்க வரைக்கும் அவர் என் பங்கில் துணை இருக்கிற வரைக்கும் எனக்கு யாதொரு துன்பமும் நேராது. தங்கள் விசனமும் பட வேண்டாம். அது எப்படி என்றால்
ஒரு பிள்ளை பிறந்தவன் இவ்வளவு அறிவும் காரணமும் உண்மை நிலையை சொல்லுகின்ற பிள்ளை நமக்கு இப்ப இருக்கிறது. அப்படி என்று தாங்கள் மகிழ வேண்டும். தந்தை சொல்லுவது அவர் ஏதோ தன்னுடைய ஆக்கினைக்கு அதர்ம வழியில் செல்லுகின்றார். அவருடைய வாழ்நாள் என்ன ஆகுமோ அதை கண்டு நான் பயப்படுகிறேன். தாங்கள் பையனுடைய என்ன கட்டளையிட்டால் நீங்களும் எதற்கு சொல்லப்படுகின்றீர்கள்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பகவான் துணை இருப்பார். எனக்கு எந்த விதமான கஷ்டமும் நேராது. தாங்கள் கொடுங்கள், அறிந்துகிறேன். அது எனக்கு அமிர்தமாக தான் இருக்கக்கூடிய மன்னவர் அவருடைய வலுவில் உடம்பில் செம்பு இருக்கிறது. அந்த காரணத்தினால் உலகத்தில் ஆனே கருத்துவர் என்று தெரிவிக்கின்றார். ஆனா சின்னம் சிறு வயதினிலே கடவுளோடு பிள்ளையாக பிறந்திருக்கின்றேன், கடவுளுடைய பெயரை சொல்லுகின்றேனே, இதுவே உனக்கு பெரிய மனதில் தெம்பாக இருக்கக்கூடாதா? மனதில் நிரவப்படக்கூடாதா? மனதில் சந்தோஷம் இருக்கக்கூடாதா? உனக்கு புகழ் வந்து சேராதா? இந்த சந்தோஷத்தை விட உன்னுடைய கடவுளுடைய சந்தோஷம் உனக்கு முக்கியமா என்று பிரகலாதன் கேட்கின்றார். எப்படி பார்த்தாயா? 5 வயதினிலே இவ்வளவு கடவுளை தோத்திரம் செய்கின்றேனே, இது போதாதா? இதை விட உனக்கு வேற எதுமா தேவையா? வேற ஏதாவது உபதேசம் தேவையா என்று மகனா இருக்கக்கூடிய பிரகலாதன் கேட்கின்றார். ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேர்களும் பெற்றவுடைய பெயரை சொல்லவில்லை என்றால் அது தருதலை பிள்ளை என்று தெரிவிப்பார்கள். அதனால் ஒரே ஒரு தரம் அடங்க இப்பொழுது இவ்வளவு தூரம் பேசியும் ஒரு தடவை கூட சொல்ல மாட்டாய். தவறு அம்மா அப்படி சொன்னால் அப்படி நான் தங்களுடைய தந்தையுடைய அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். எங்களுக்கு என் கொலை உங்கள் இருவரும் எனக்கு தெய்வம் தான். இருவரும் தெய்வம் தான். இருந்தாலும் கூட இரணி என்ற வார்த்தையை தவிர இரணிய நமோ என்ற வார்த்தை என் வாயினால் வர விஷத்தை கொடுத்தால் இப்பொழுது அறிந்துகிறேன். எனக்கு யாரும் Hey!
அப்படி இருக்க ஒரு மனிதனுக்கு வயது 100 அந்த 100 வயது 50 வயது நித்திரையில் போய்விடும் மற்ற 50 வயதில் பாலப்பருவத்தில் 25 வயதில் இந்த பூமியில் வந்ததை உணராமல் பொன்னாதை பற்றிக் கொண்டு கொடிய நரகத்துக்கு ஆளாகும் கொடிய நரகத்துக்கு ஆளாகும் அப்பேற்பட்ட கொடியை மாற்றிக்கொள்ள இந்த தத்துவத்தை எல்லாம் நாங்கள் தேவேந்திரன் பசங்க கூட வரக்கூடாது. அப்போது நம் வயிற்றில் இருந்து கொண்டு தத்துவமாக எல்லாம் கேட்டு நாங்கள் நிச்சயமாக கேட்டு அந்த கருத்தை எல்லாம் நாங்கள் இப்போ மறந்து விட்டீர்கள். நான் அதை கருவில் இருந்து கேட்டது அம்மா மறக்கல. தேவேந்திரன் வந்து இன்சை பண்ணும்போது நாரதரை வந்து அம்மா தேவேந்திரன் அனுப்பிட்டு அம்மாவுக்கு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து சொல்லும்போது அம்மா தூங்கிட்டாங்க. ஆழமான மனிதன் பதிஞ்சு விட்டது சொல்லக்கூடிய தாரக மந்திரமாகப்பட்டது கருவில் இருக்கும் பொழுது அவர் சொன்ன தாரக மந்திரம் எனக்கு உண்மனமாகி விட்டது அம்மா. என் கருவில் இருக்கும் பொழுது நாராயணா என்ற மந்திரம் என் செவியில் ஏற்பட்ட காரணத்தினால் அதனால் 100 வயதா இருக்கக்கூடியவர் 50 வயது நித்திரையில் போய்விடும் 25 பாலப்பருவத்தில் போய்விடும் மற்ற 25 பூமியில் உணராமல் மண்ணாசு பெண்ணாசு ஆகிய ஆசையை பற்றிக் கொண்டு குடும்பத்தை அனுபவித்து கொடிய நரகத்துக்கு ஆளாவார்கள். அப்பேற்பட்ட கொடியை மாற்றிக்கொள்ள தேவையான கருத்தை மறந்து நாங்கள் விசாரப்படுவது நியாயமும் அல்ல, துன்பப்படுவது நியாயம் அல்ல. நாங்கள் கையில் கொடுத்த இந்த விஷயம் நான் அறிந்தேன். அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய கிருபா கணத்தால் ஒரு துன்பமும் எனக்கு நேரவில்லை. எனக்கு எந்த விதமான துன்பமும் நேராது. நாங்கள் விசனப்பட வேண்டாம். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். காற்றாலும் கடவுள் இருக்கிறார், இருந்தாலும் கடவுள் இருக்கிறார். இருந்தாலும் மார்கழி திங்கள் மலர் நன்னாரும் நீராக போய்விட நேரிடக்கும் சீர்களுக்கு மார்பாடி செல்லும் திருமையில்தான் ஊரே கொண்டு